வெல்கம் டு சுனாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து 3 விசில் விட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிறோம். அந்த தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் கூட 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு உளிச்சு வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்திக்கலாம். அரைஞ்சி சைஸ் அளவு இஞ்சி, கிராம்பு ஒரு 4, ஒரு பட்டை, சோம்பு அரை டீஸ்பூன் அளவு, பிரிஞ்சி இலை 1. இப்போ இதெல்லாம் குருமா செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்ததாக 3 தக்காளி, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற தக்காளியை வந்து பாதி மட்டும் போட்டு நம்ம வந்து தேங்காயில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இப்போ தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம். அதை வந்து தோல் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அடுத்ததாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து குருமா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்திக்கலாம். 4 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து பாதி வந்து நம்ம தேங்காய் அரைக்கும் போது சேர்த்திக்கிட்டோம். இப்போ மீதி இருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம். அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியை கழுவுன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேகும் போதும் தக்காளி வேகும் போதும் நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம். அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்திக்கிங்க கரெக்டாக. இப்போ குருமா நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துன பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழையை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.